என்ன அனிதா, உன் புருஷன் உன் தொல்லை தாங்காம வீட்டை விட்டு ஓடியே போயிட்டாராமே. இங்க பாருடி, வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சிச்சுன்னு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் என்ன கொலகாரியா தான் பாப்பேன். ஆமா, அந்த ஆளு ஓடி போயிட்டாரு. போதுமா? மூணாவதா எவளையோ ஒருத்திய இழுத்துட்டு ஓடி போயிட்டாருன்னு ஊர் பூரா சொல்லு. என்ன அனிதா, நான் ஒரு ஆத்தா மேல தானே வந்து கேக்குறேன், நீ இப்படி பேசுற? அவர் ஓடி போயிட்டாருன்னு அக்கம் பக்கம் உள்ளவளா சொன்னாங்க. ஒருவேளை நீ ஏதாவது சண்டை கிண்ட போட்டியா, ஏன் போனாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். என் புருஷன்கிட்ட சொல்லி தேடி பார்க்க சொல்லலான்னு நினைச்சேன். நீ என்னன்னா இப்படி பேசுற? ஆமா, ஆடு பாவனே ஓனாய் அழுதுச்சான். அந்த கதை எல்லாருக்கும் ஓன் கதை, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? பாவம் பார்க்கறாளாம் பாவம். எவளும் எனக்கு ஒன்றும் பாவம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆள் எங்க இருந்தாலும் விழா கொடையை பிடிச்சி இழுத்து கொண்டுட்டு வரனா இல்லையான்னு பாரு. இந்த அனிதாவை பத்தி அப்ப தெரியும். அந்த ஆளு அந்த சக்கரத்துக்கிட்ட சண்டை படுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிருப்பாரு. எங்க போயிருப்பாருன்னு தெரியாமலா இருக்கேன். அந்த ஆளு எங்க போனாலும் இங்க வந்து தானே ஆகணும். அந்த மகாராணி இங்க தானே இருக்கா. அவ இப்பதான் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு பையில என்னத்தையோ தூக்கிக்கிட்டு போனா. இங்க பாரு, அந்த ஆளு முதல்ல விட்டுட்டு இவ அடுத்தால ஓடிராம. அப்புறம் உள்ளதும் போச்சு நல்லக்கண்ணானே. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நீ தான் திண்டாடணும். வீட்டுல போய் என்ன ஏதுன்னு விசாரி. எங்க போயிருக்கானே பின்னாடியே போய் பாரு. என்ன சொல்ற? வீட்டுல தானே இருந்தாரா வரும்போது? நீ வரும்போது இருந்தானா இன்னும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பா. இப்பதான் ஒரு பைய தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு போனா. எங்க போனாலும் எனக்கு என்ன தெரியும்? போய் என்ன ஏதுன்னு பாரு. இல்லனா அவ்வளவுதான், அவளும் அந்த ஆளு கூட ஓடிட போறா. நீ சொல்றது சரிதான். முதல்ல போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க பாக்குறாளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. அவ எங்க போனாலும் விட மாட்டேன். போ போ, கடைசியில பைத்தியம் பிடிச்சுதான் தெரிவேன். என்ன எப்படி அடிச்ச? இன்னைக்கு நல்லா ஊரு பூரா புலம்பிக்கிட்டு நீ தான் தெரிய போற. அப்பா அப்பா கிட்ட போன் பேசின பிறகுதான் நிம்மதியா இருக்கு. அப்பாவும் இப்பதான் சந்தோஷமா இருக்கு. பெங்களூர்ல இவ தொல்லை தாங்காம தான் அப்பா சந்தோஷமா இருக்கு. இங்க இருந்தா பாடா பத்தி எடுத்துருப்பா. என்ன சாப்பாடு தான் கொஞ்சம் சரியில்லை இருந்துச்சு. சரிப்பா, கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அப்புறமா நீனே குக் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல தம்பி, அப்பாவை காணும்னு எல்லாரும் கவலையில இருக்கும். நீ என்னன்னா சிரிச்சிட்டு இருக்க? சொல்லல, அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. உனக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. ஒழுங்கா சொல்லிடு. இல்ல அண்ணன் கிட்ட மடக்காத, அண்ணனுக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோ. ஏனே நீயே கத்தி ஊட குட்டிடுவ போல இருக்கு. இங்க வா, பக்கத்துல வா சொல்றேன். சொல்லல அண்ணே, காத காட்டுன. அண்ணே, அப்பா என்கிட்ட சொல்லிட்டு தானே பெங்களூருக்கு போயிருக்கு தெரியுமா வேலைக்கு. அண்ணே சத்தம் காட்டாத, அப்பதான் இந்த அனிதா மாட்டிடுந்துவானு நான் தான் ஐடியா கொடுத்தேன் தெரியுமா. என்னென்ன சொல்ற? ஆமாண்ணே, இப்பதான் அப்பா கிட்ட போன் பேசினேன் தெரியுமா. அப்பா பெங்களூர்ல இருக்கு. சத்தம் கட்டிடாதானே, அவ காதுல உண்டா நம்மள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. சரியில்ல தம்பி. அண்ணே, என் ஐடியா எப்படி? சூப்பர் ஐடியாவனே, சொல்லுனே. சரியான திருட்டு பயலா நீ, உன்னை நம்பவே முடியல. ஏ அப்பா, இல்ல என்னமா பிளான் போட்டிருக்க? சூப்பர்ல. என்னத்துல பிளான் போட்டிருக்கியே? இல்ல என்னத்த பிளான் போட்டிருக்கியே? ஆத்தாலும் மௌனம் சேர்ந்து எனக்கு எதிர திட்டம் போட்டிருக்கீங்களா? அப்போ உன் அப்பா எங்க போயிருக்கானே உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? நீங்க ரெண்டு பேரும் அங்க ஓட போறீங்களா? சொல்லுங்களே, அங்க ஓட போறீங்களா? மண்டையும் பாடு, வேற வேலையே இல்லையா உனக்கு? அப்பா எங்க இருக்குன்னு உனக்கே தெரியலனா எங்களுக்கு தெரியுமா? அவன் ஸ்கூல்ல கோரல் டிராயிங்க்கு பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னா. எல்லா பிள்ளைகளை விட பெரிய நல்ல படமா வரைஞ்சி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னே தெரியாம, யாருக்கும் தெரியாம மொத ஆளா டீச்சர்ட்ட ஐடியா கேட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா. அதை சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா அப்பாவை காணோம், எங்க போயிருக்கு ஏது போயிருக்குன்னு கேட்டுட்டு இருக்க. முதல்ல போய் ஆச்சி வீட்டுல தேடு. ஆச்சி வீட்டுல தான் அப்பா போயிருக்கும். எல்லாம் ஒன் தொல்லை தாங்காம தான். வேற எங்க போகுது? என்னென்ன சொல்ற? அப்ப ஸ்கூல்ல பத்தியா பேசிக்கிட்டு இருந்தியே? பின்ன உன்னை மாதிரி எந்த நேரம் பார்த்தாலும் அப்பா எங்க போயிருக்கு ஏது போயிருக்குன்னு எங்களை வேலை பார்க்க சொல்றியா? இங்க பாட அனிதாமா, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. அப்பா எங்க போனாலும் வீட்டை பார்க்க ஓடும். நீ சும்மா உன் வாயை மூடிக்கிட்டு கம்பெனி இருந்தாலே போதும். அட பாவி பேலோட, என்ன கம்பெனி இருக்க சொல்ற? உங்க ஆத்தாக்காரி எங்கேயோ ஒரு பொட்டனத்தை தூக்கிட்டு போனாலுமே. அப்போ உங்க அப்பா கூட ஓடுறதுக்கு தான் அவ ஓடி இருக்கா. ஏன் முதல்ல நான் போன்னு சொல்லும்போது போயிருக்க வேண்டியதானே? உனக்கு வெக்கமா இல்ல? ஐசம்மா எங்க கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. டெய்லர் கடையில கொஞ்சம் கிழிஞ்ச துணியில டவுசர்லாம் கிடக்கு. தங்க
அந்த ஆளு என்னைக்காவது பாசமா 2 வார்த்தை என்கிட்ட பேசியிருக்காரா? எப்ப பார்த்தாலும் ஐசு ஒய்சு ஐசு ஒய்சுன்ட்டு அவ பின்னாடியே தான் அலைதாரு. என்னை மதிக்கிறது கிடையாது, எனக்கு என்ன வேணும்னு பார்க்கறது கிடையாது, நான் சந்தோஷமா இருக்கிறேனான்னு நினைக்கிறது கிடையாது. பின்ன எனக்கு கடுப்பு தானே வரும். ஏமல என்ன மட்டும் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்பா என்ன நடிப்பு நடிக்கிற? இன்னைக்கு அப்பாவை காணோம்னதும் என்ன வடத்து வாட. அதே நேரம் அப்பா இங்க இருந்திருந்தா இந்நேரம் குடுமி பிடிய பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி இருப்ப. இப்ப ஆட்ட முடியல, அதான் பிரச்சனை. அதான் இந்த வடத்து வாட. அப்படித்தானே? ஆமால, ஆகாதவ கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு எல்லாரும் என்னையே சொல்லுங்க. எனக்கும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியை. இன்னைக்கு அந்த ஆள் வரட்டும், அது வரைக்கும் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். வேற வழி? அத செய், இப்ப கிளம்பு. அண்ணே, கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா? எப்படியோ சமாளிச்சிட்டனே. நீ பெரிய ஆளுதானே. நான் கூட உன்னைய எத்தனையோ நாள் ஏமாளி கோமாளின்னு நினைச்சிருக்கேன். ஆனா நீ சமாளிக்கிறதுல பெரிய கில்லாடினே. பின்ன இல்ல தம்பி, இப்ப மாதிரி சமாளிக்க தெரிஞ்சுக்கணும்னா எத்தனை நாள் இப்படியே சமாளிக்க தெரியாம இருக்கிறது? இவளாலதான் அப்பா போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளா திருந்தணும். அது வரைக்கும் நாம அவளை திருத்துறோம். சரியானே? சரினே, உன்னால முடிஞ்சதை நீ செய்யி. அவ திருந்துறது நம்ம கையில இல்ல. திருந்துனா நல்லது, திருந்தாட்டா என்ன பண்றது? எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்குமோனே. சரியில்ல தம்பி, வா, பசிக்குது, போய் இப்ப மாதிரி நிம்மதியா சாப்பிடுவோம். சாப்பிடவே மனசு இல்லாம இருந்தேன் தெரியுமா? எங்க போச்சோ ஏது போச்சோ அப்பா சொல்லாம போயிட்டான்னு நினைச்சேன். சரியான கலவணி அப்பா தான். வரட்டும், அப்படமா கவனிச்சுக்கிறேன். அண்ணே, ரொம்ப சந்தோஷப்பட்டு காட்டி குத்துறதே உம்முன்னு மோட்டை வச்சுக்கோ. சரியா? சரியில்ல தம்பி. இல்ல ஐயா, எப்படி இருக்க? உன்னை யாரு வர சொன்னா? நான் தான் வர வேண்டாம், இப்ப உங்க அப்பாக்கு பரவாயில்லன்னு சொன்னல. நான் நல்லா கவனிச்சுக்கிறையா. நீ எதுக்கு வந்த? அந்த சண்டாளி கண்ணில் பட்டனா அவ்வளவுதான், உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. ஏமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? உன்னை பார்க்காம இருக்க முடியல. பசங்களையும் தேடிச்சு, அப்பாவையும் பார்த்துட்டு பசங்களையும் இங்கே கூப்பிட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தம்மா. ஏல போய் 2 நாள்ல பிள்ளையில தேடிச்சுனா எப்படில? அவ எப்படி திருந்துவா? கொஞ்ச நாளைக்கு பொறுமையே இரு. நீ பொறுமையா இருக்கதான் எல்லாம் சரியாகும். பிள்ளை எல்லாம் நல்லாதான் இருக்கு. காலையில பார்த்துட்டு தான் வந்தேன். இல்ல உங்க அப்பாக்கு இப்ப பரவாயில்ல. என்னமோ கிட்னில கல்லடைப்பு மாதிரி இருக்கான். அதனால மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க பாரு, நீ பிளேட்டை பிடிச்சு தானே வந்திருப்ப. ஆமாம்மா, நான் நைட்டே திரும்ப கிளம்பிடுவேன். நான் ஐஸை பார்க்கணுமா? அவ வருவா கூப்பிட்டா, ஆனா அவ உன்னை சத்தம் போட போறா. நீ வேற எதையாவது பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த அனிதாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. ஏல இப்ப யாரையும் பார்க்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையை இரு. அம்மா சொல்றல. காலையில அஸ்வின்கிட்ட பேசினம்மா, நல்லா தான் இருக்கான். அருண் கிட்ட சொல்லிருன்னு சொன்னேன். எனக்கு என் பிள்ளையில நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அதுவும் நான் இல்லாம 2 பொம்பளை பிள்ளைகளும் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அதுலயும் அவந்தி எப்பவுமே என்கிட்ட வந்து நைட்ல வந்து படுத்துக்குவா. இப்ப என்னதான் பண்ண போறாளோ தெரியல. எனக்கு அதுதாம்மா சங்கடமா இருக்கு. அவ ஊரையே வித்துட்டு நான் இல்லைன்றுவா. அனிதாவோட மாறு உருவாவா. அதெல்லாம் அவ பாத்துக்குவா. நீ தேவையில்லாம இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காத. எல்லாம் சரியாயிரும். எல்லாம் நல்லதுக்குனே நினையா. சரிம்மா. சரி சரி, இதுல நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம். அந்த சண்டாளி கண்ணுல விழுந்தா அவ்வளவுதான். இந்நேரம் மோப்ப பிடிச்சி வீட்டுக்கு போயிருப்பா. உன் குழந்தையா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஆஸ்பத்திரியில இருக்கேன்னு சொல்லிக்கிளி தொலைச்சிடாத. எங்க அத்தைன்னு கேட்டானா கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லிருந்தேன். அவ எதையாவது உளறி தொலைக்க கூடாது. அவளுக்குலாம் இவ குணம் தெரியுமா? அதெல்லாம் சமாளிச்சுக்குவா. வாமா, அப்பா போய் பாப்போம். சரிடா, நீ பாத்துட்டு நேரத்தோட கிளம்பு. நீ முதல்ல வரதா இருந்திருந்தனா நான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வந்திருப்பல. ஏம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படாதம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏய், புது இடம் எப்படி இருக்கு? ஆபீஸ் எல்லாம் நல்லா இருக்கா? அப்புறம் வீடு எடுத்து தங்கி இருக்கியா எப்படி? ஏம்மா, ஆஃபீஸ்லேயே குவார்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ சிங்கிளாக தானே தங்கியிருக்கேன். அதனால ஒன்றும் கரைச்சல் இல்லை. நான் நல்லா இருக்கேன். என்னை பற்றி கவலைப்படாத. நீ அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. வாமா, அப்பாவை பார்த்துட்டு அப்போ நான் கிளம்புறேன். சரிடா, உடம்ப பாத்துக்க. வா. சரிம்மா.